மக்களே நம்ம வந்து சேனல் ஆரம்பிச்ச புதுசுல ரிவோல்ட் பிராண்ட்ல இருந்து RV1 அப்படின்ற ஒரு வண்டியை வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோக்கான ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவோல்ட் RV1 வந்து அப்கிரேட் பண்ணி RV Blaze அப்படின்ற ஒரு மாடலை வந்து அந்த பிராண்ட் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த RV Blazeல வந்து என்னென்னலாம் மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துருவோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான மோட்டார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன மாற்றங்களும் நிறைய இருக்குது. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து ரிவ்யூவில் வந்து பார்த்துருவோம். ஸோ சேனலுக்கு யாரான புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்த்ரட்டல்ஸ் யூடியூப் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, நம்மளோட ஹார்த்ரட்டல்ஸ் யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லையுமே வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ யாராச்சும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்கலாம். இன்ஸ்டாகிராம்லையும் வந்து என்ன பர்சனலாக வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை வந்து கேட்கலாம். இந்த வீடியோ நமக்கு எடுக்கிறதுன ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் மோட்டார்ஸ் ஹொசூர். ஸோ இந்த ஷோரூம் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ESI ரிங் ரோட்டில் வந்து இருக்குது. நமக்கு வேலன் டிவிஎஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இருக்குது. ஸோ இந்த வண்டியை பற்றி என்கொயரிஸ், டெஸ்ட் ரைடு ஏதாச்சும் எடுக்கணும்னா ஸோ நான் காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ முதல்ல இந்த ரிவோல்ட் அப்படின்ற பிராண்ட் வந்து யாருன்னு தெரிஞ்சுப்போம். ஸோ ரிவோல்ட் வந்து இனிஷியலாக வந்து மைக்ரோமேக்ஸ் மொபைலெலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அந்த கம்பெனி தான் வந்து இந்த பிராண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ லேட்டர் ஆன் வந்து ரத்தன் இந்தியா அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து டேக் ஓவர் பண்ணி அதை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரத்தன் இந்தியா தான். ஈவன் அவங்க வந்து IPOலுமே வந்து இருக்கிறாங்க. ஸோ பிராண்ட் வந்து ஒரு ஃபெமிலியரான பிராண்டு தான். முதல்ல இந்த வண்டியோட லுக்ஸில் இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ லுக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெட்ரோ பைக் ஃபீலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் ஹெட்லைட் ஆகட்டும், அதில் கொடுத்துருக்க அந்த DRL ஆகட்டும், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ரெட்ரோ ஃபீலில் வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஒரு அந்த பஜாஜில் வந்து CT100 இருக்கும் இல்லைங்களா, அந்த வண்டியோட ஒப்பிட்டு பார்க்க முடியுது. இந்த சீட்டெல்லாம் நமக்கு பார்க்கும்போது அந்த ரியர் செக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது சிமிலராக அப்படி இருக்குது. பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மஸ்குலராக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு டே டு டே கம்யூட்டர் மாதிரியான ஒரு அப்பீலிங் வந்து இந்த எலக்ட்ரிக் பைக் வந்து கொடுக்குது. ஸோ இது வந்து எலக்ட்ரிக் பைக் தான் அப்படின்றதுனால நமக்கு ஒரு ஆல் LED செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் ஆகட்டும், இண்டிகேட்டர்ஸ் ஆகட்டும், ரியர் செக்ஷனில் இருக்கிற இண்டிகேட்டர்ஸ் ஆகட்டும், பிரேக் லைட்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு LEDஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பில்ட், ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைபர் பில்டு தான். ஸோ ஃபைபர் பில்டாக இருந்தாலுமே குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குது, அதே மாதிரி வந்து பேனல்லாம் எந்த மாதிரி இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க, குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ இது ஃபைபர் இருந்தாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் ஓரளவுக்கு நல்லா ஸ்டர்டியாக தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து வீக்கான ஃபைபர் மெட்டீரியல்லாம் கொடுக்கல. ஸோ அதே மாதிரி ஃபிட் அண்ட் ஃபினிஷுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. நெக்ஸ்ட் இந்த வண்டியில் கொடுத்துருக்க பட்டன்ஸ் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ நமக்கு டிப்பிக்கலாக ஹாரன் சுவிட்ச், இண்டிகேட்டர், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹை பீம் அண்ட் லோ பீம் வந்து கொடுத்துருக்காங்க. பாஸ் சுவிட்ச் வந்து மிஸ் ஆகுது. ரைட் சைடில் இருக்க சுவிச்சஸ் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மோடு செலக்ட் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் ரிவர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. அதை நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கில் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டாரை வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்காக இதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்குற பட்சத்தில் வண்டி வந்து ரிட்டர்ன் போகும். இது வந்து ஒரு சேஃபஸ்டான ஃபியூச்சர். ஏன்னா நீங்கள் வந்து ரிவர்ஸை வந்து ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்சிலேட்டர் ட்விஸ்ட் பண்ணுற பதிலாக ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டனை அழுத்தி பிடிச்சிக்கிட்டே வந்து ரிவர்ஸ் போகும். இன்கேஸ் உங்களுக்கு டிஸ்எங்கேஜ் பண்ணோன்னா பட்டன் விட்டால் போதும், டிஸ்எங்கேஜ் ஆகிடும். ஸோ மறுபடி வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் மோடுக்கு வந்து அதுவே ஸ்விட்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து வருவோம். என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்ப்போம். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட பெர்சன்டேஜ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட டெம்பரேச்சர் வந்து காட்டுது. இது வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர். நாம் வந்து ஹொசூரில் இருக்கோம். இப்போ இந்த ஹொசூரில் வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ் வந்து காட்டிகிட்ருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச் வந்து காட்டுது. ஸ்பீடோமீட்டர் நமக்கு வந்து எத்தனை வாட் ஹவர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத வந்து பேட்டரியோட கன்சப்ஷன் வந்து வாட் ஹவரில் வந்து காட்டுது. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓடோமீட்டர் வந்து காட்டுது. ஸோ எந்த மோடில் இருக்கும் அப்படின்றத வந்து காட்டுது. இது வந்து GPS, நமக்கு வந்து இதில் இன்பில்ட்டாக வந்து GPS வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த GPSக்கான இது சிம்பிள் வந்து காட்டுது. ஸோ அதுக்கான நெட்வொர்க் வந்து காட்டுது. டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து மோடை ஸ்விட்ச் பண்ணி காட்டுறேன் என்னென்னலாம் மோட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இக்கோ மோட். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சிட்டி மோட். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட் மோட். இந்த 3 மோடுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரலாக வந்து இந்த இடத்துல ஒரு கூலிங் அண்ட் ஹீட்டிங் எந்த அளவுக்கு வந்து வண்டி ஹீட்டாக இருக்குது, அதாவது மோட்டார் அல்லது பேட்டரி வந்து ரெண்டும் எந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குது அப்படின்றத வந்து இந்த இடத்துல ஒரு சிம்பிள் வச்சு ஒரு ஹாலோகிராம் வந்து கொடுத்து காட்டிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ரிவோல்ட் RV Blazeோட டயர்ஸ், பிரேக்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு வந்து வருவோம். ஸோ ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 90, 80, 70 இன்ச் டயர் வந்து கொடுத்துருக்காங்க.
சஸ்பென்ஷனை பொறுத்து நமக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கை பொறுத்து நமக்கு 240 mm வந்து கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டட் டிஸ்க் பிரேக் தான். ஸோ அதே மாதிரி கேலிப்பரை பொறுத்து நமக்கு 3 piston கேலிப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் கிடையாது. ஜஸ்ட் காம்பி பிரேக் சிஸ்டம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ரியர் விஷயத்துக்கு வந்து வருவோம். ஸோ ரியரில் வந்து டயர் செக்ஷனை பொறுத்து நமக்கு 110, 80, 17 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பிரேக்கை பொறுத்து டிஸ்க் பிரேக் தான், சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. 240 mm வந்து கேலிப்பரோட சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு காம்பி பிரேக் செட்டப் தான். ஸோ இதில் வந்து ஒரு அட்வான்டேஜான விஷயமும் இந்த வண்டியில் வந்து இருக்குது. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் நமக்கு செயின் டிரைவ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் பைக்ஸ் ஆர் ஸ்கூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெல்ட் டிரைவில் வரும், இல்லைனா வந்து இன்ட்ரைவ் மோட்டராக வந்து கொடுத்துருப்பாங்க கியர் பாக்ஸோட கனெக்ட் பண்ணி. ஸோ இதில் வந்து ரொம்பவே அட்வான்டேஜான விஷயமா நான் வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா செயின் டிரைவ். ஸோ செயின் அப்படின்றதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் லைஃப் வரும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வழியில் எங்கேயாச்சும் கட் ஆகிடுமோ அப்படின்ற பயம் வந்து நமக்கு இருக்காது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஒரு ஆடர் அட்வான்டேஜாக நான் வந்து பார்க்குறேன். இந்த வண்டியோட சீட் ஹைட், வெயிட் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் விஷயத்துக்கு வந்து வருவோம். சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 790 mm வந்து கொடுத்துருக்காங்க. என்னோட ஹைட் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக 5.7 வந்து இருக்கேன். என்னால் ப்ராப்பராக 2 காலையுமே வந்து வைக்க முடியுது. சீட்டோட கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து இதை மேக்ஸிமம் சிட்டியில் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அதனால் ஒரு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அதே மாதிரி ரியலில் பில்லியனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்குவேட்டான ஸ்பேஸ் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நான் கவர் பண்ணிடுறேன். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட பேலோடு வந்து பார்த்தீங்கன்னா 250 கிலோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேர் வந்து 2 அடல்ட், நீங்கள் 100 kgs இருந்தாலுமே வந்து தாராளமாக வந்து ட்ராவல் பண்ணிக்க முடியும் வித் லக்கேஜோட. ஏன்னா 250 கிலோ பேலோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட வெயிட் விஷயத்துக்கு வருவோம். 113 கிலோ வந்து கொடுத்துருக்காங்க வெயிட்டு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹேண்டியாக தான் இருக்குது. வெயிட் வந்து பெருசாக ஃபீல் ஆகலை. ரைட் ரிவ்யூவில் வந்து பார்த்துருவோம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 180 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சஃபிஷியண்ட்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இந்தியன் ரோட்ஸ்க்கு. நான் வந்து வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ முதலாவதாக இருக்க சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் நியூ கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குது இந்த வண்டிக்கு அப்படின்றது மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மோட்டார் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் கொடுத்துருக்க ரெண்டாவது பெரிய அப்டேட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, பழைய RV1ல் வந்து 2 kW மோட்டார் வந்து கொடுத்துருந்தாங்க. பீக் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 kW. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 kW மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பீக் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 4.1 kW வந்து பீக் பவராக இருக்குது. ஸோ அதே மாதிரி டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 85 kilometers வந்து போகும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ரைட் ரிவ்யூவில் வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன் எந்த அளவுக்கு வந்து டாப் ஸ்பீட் போகுது, அதே மாதிரி எந்த மோடில் எவ்வளோ ஸ்பீட் போகுது அப்படின்றதையும் வந்து நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட பேட்டரி விஷயத்துக்கு வந்து வருவோம். ஸோ பேட்டரியை பொறுத்து நமக்கு இந்த ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபியூல் டேங்க் மாதிரியான ஒரு டிசைன் இருக்கு இல்லைங்களா, இதில் தான் வந்து பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமூவபிள். ஸோ இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா 3.24 kWh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிமூவபிள் பேட்டரி தான். வெயிட்டை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 கிலோ வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வெயிட்டான பேட்டரியாக தான் இருக்குது. இதை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த வண்டியோட பேட்டரி வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஒரு 19 கிலோ வெயிட் இருக்கிற பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. லித்தியம் அயான் பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்காகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 80 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 hours 30 minutes ஆகிடும். இவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது 90 minutesல வந்து உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஸோ 90 minutes ஃபுல் சார்ஜ் ஆச்சுன்னா உங்களால் ஒரு 150 kilometer வந்து ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியோட ரேஞ்ச் டெஸ்ட் வந்து தேவைப்படுதா, மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதையும் நான் உங்களுக்காக கண்டிப்பாக கொண்டு வரேன். பட் நீங்கள் எத்தனை பேர் வந்து அதை கேட்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நான் வந்து ரேஞ்ச் டெஸ்ட் வந்து பண்ண போகிறேன். இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் கலட்டி கொண்டு போய் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இதை வண்டியிலே வச்சும் சார்ஜ் பண்ண முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல வந்து சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிவோல்ட் பிளேஸில் வந்து இன்னும் ஒரு கன்வீனியன்ஸ் ஃபீச்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு டீப்பான ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் சார்ஜர் வந்து இதில் வச்சு கேரி பண்ணிக்க முடியும். மக்களே, இப்போ இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். ஸோ முதல்ல வந்து நம்ம எக்கோ மோட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். டன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ப்ரோவோட தான் வந்து போயிட்டுருக்கேன். நாங்கள் வந்து டபுள்ஸில் தான் செக் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வாக்கிங் பாத் இதில் வந்து நான் எடுக்க போகிறேன் ரைட் ரிவ்யூ. ஸோ பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4.1 kW
பவர் வந்து நல்லா ஃபீல் ஆகுது. அதை வந்து இனிஷியலாகவே சொல்ல முடியுது. நான் பழைய ரிவ்யூவில் வந்து ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தேன், எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் வந்தது இப்போது. என்னென்னா இந்த ஒரு மோடுக்கும் இன்னொரு மோடுக்கும் நடுவில் வந்து பெருசாக கேப் இல்லை, வித்தியாசம் இல்லை பவரில் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ அந்த வித்தியாசங்கள் வந்து இருக்கா அப்படின்றது. ஸோ முதல்ல வந்து ஒரு சின்ன ஏசி ரிங் ரோடு வந்து இருக்குது. இதில் எந்த அளவுக்கு போகுது டபுள்ஸில் ஸ்பீட் அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ சஸ்பென்ஷன் பவர் எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்கோ மோடில் போயிட்டுருக்கோம். அந்த பவர் வந்து நல்லா எலக்ட்ரிக் வண்டி தான் அப்படின்றதுனால நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 42. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிட்டி மோடுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணியாச்சு. அது நம்பர் 2 வந்து உங்களால் டிஸ்பிளேல பார்க்க முடியும். ஸோ இதில் என்ன ஸ்பீடு போகுது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ பழைய வண்டியில் வந்து நான் ரிவ்யூ பண்ணும்போது சொல்லியிருந்தேன் மோட்ஸ்க்கு நடுவில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைன்ட்டு. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணும்போது அந்த பவர் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அதே மாதிரி ஸ்பீடு வந்து உங்களால் பார்க்க முடியும். அதுவும் நான் டபுள்ஸில் வந்து போயிட்டுருக்கேன். 60 ஸ்பீடு வந்து ரீச் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்த மோடான ஸ்போர்ட் மோட் நான் இப்போ வந்து மாற்றியாச்சு. அது எப்படி போகுது வருது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ ஸ்போர்ட் மோடில் வந்து எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். மீன்வேல் நம்ம சஸ்பென்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்துருவோம். சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. ஹார்டர் சைடெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு சாஃப்ட்வேர் சைடு தான். ஸோ சஸ்பென்ஷன் வந்து பெட்டராக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு பிரேக் போடுற சுச்சுவேஷன் வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து பிரேக்கிங் வந்து செக் பண்ணி காட்டுறேன். காம்பி பிரேக் தான் இருக்குது. ஸோ பிரேக்கிங் வந்து சொல்லவே தேவையில்லைங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக பிடிக்கிற இடத்துல சக்குன்னு நின்றும். அந்தளவுக்கு வந்து பைட்டிங்குமே ஹெவியாக இருக்குது. ஸோ வண்டி வந்து நீங்கள் ஓட்டுறதா இருந்தால் கண்டிப்பாக பிரேக்கிங் விஷயத்தில் வந்து கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் சடனாக ஏதாச்சும் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா வண்டி கண்டிப்பாக வந்து ஸ்கிட் பண்ணி விட்டுரும். ஏன்னா ஏபிஎஸ் கிடையாது. ஸோ ஓகே, இப்போ நான் வந்து ஒரு சின்ன டிராஃபிக்கில் மாட்டிகிட்ருக்கேன். ஏன்னா ட்ரெயினுக்கு வந்து கேட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து 113 kgs இருக்குது. ஹேண்டில் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்பவே லைட்டாக தான் இருக்குது வண்டி. நமக்கு வந்து பெருசாக எந்த இஷ்யூஸும் இல்லை. இப்போ நம்ம அந்த ஸ்போர்ட் மோடுக்கான டாப் ஸ்பீடு வந்து பார்த்துருவோம் என்ன போகுது அப்படின்றது. நான் வந்து 2 பேரோட வந்து ட்ராவல் பண்ணுறதுனால பவர் வந்து கொஞ்சம் லீனியராக இருக்குது. இதுவே நீங்கள் சிங்கிள்ஸாக இருந்தீங்கன்னா இன்னுமே நல்லா புல் பண்ணும் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 60. அதே மாதிரி நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன், நீங்கள் பிரேக் பிடிச்சிங்கன்னா மோட்டர் வந்து டிஸ்எங்கேஜ் ஆகிடும். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 வரையும் ரீச் ஆனது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெஸ்ட் ரைடு தான் வெஹிக்கிள் தான் அப்படின்றதுனால கொஞ்சம் சேஃபாக வந்து கொண்டு போய் கொடுத்துருவோம். ஸோ அதனால் வந்து நான் பெருசாக வந்து செக் பண்ணலை ஸ்பீடு. ஸோ உங்களால் வந்து ஒரு 80 வரைக்குமே தாராளமாக போக முடியும் அப்படின்றத வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்டிங் பொசிஷன், நீங்கள் உட்கார்ற இந்த இடம்லாம் பாருங்கள், டை வந்து நல்லா வந்து நமக்கு இது வந்து டேங்க்கில் வந்து கிரிப் பண்ணிக்க முடியுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிரிப்பியாக இருக்குது. நம்ம ஹேண்டில் பார் பிடிச்சிருக்கிற விதம்லாம் ஆகட்டும் நல்லா வந்து ஒரு அப்ரைட்டான பொசிஷன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸான ரைடிங் ஃபீல் வந்து கிடைக்குது. இதுதான் மக்கள் இந்த வண்டிக்கான கம்ப்ளீட் ரிவ்யூ. நம்ம வீடியோ இது வரைக்கும் தொடர்ந்து யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.